அந்த மலைக்கு போன பெண் குயினுக்கு என்னாச்சு, இதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் இவங்க பேசுகிறனால ட்ரெண்ட் ஆகுதா, இல்லை ட்ரெண்ட் ஆனனால பேசுகிறாங்களா, ஒன்றுமே புரியலையே. மலைக்கு போன பெண் குயினை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோமாண்ணா, மலைக்கு போன பெண் குயினை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோமாண்ணா, இல்லை மலைக்கு போன பெண் குயின் அது அடையாள இனத்தைச் சேர்ந்தது. இன்றைக்கி இந்த பெண் குயின்களோட வாழ்வியலையும் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்த்துடலாம். உலகத்தில் அண்டார்டிகா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இது போன்ற பகுதிகளில் தான் பெண் குயின்கள் காணப்படுது. 18 வகையான பெண் குயின்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடேலி இனத்தை சேர்ந்த அந்த பெண் குயின் அண்டார்டிகாவில் இருக்குது. இதனுடைய வாழ்வியலை முட்டையிலேருந்து பார்த்துடலாம். ஒரு ஆண் பெண் குயின், பெண் குயின் ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி 2 முட்டை வரைக்கும் வைக்கும். அது ஒரு கற்களால் ஆன கூட்டுக்குள்ளே வைக்கும். அது என்ன கற்களால் ஆன கூடு? இது கூட்டு பகுதி ஒரு சுவாரஸ்யமான பகுதி. இதை நம்ம அப்புறமா பார்ப்போம். அண்டார்டிகாவில் முட்டை வச்சா முட்டையெல்லாம் உறைஞ்சு போயிடாதா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரலாம். இந்த பறவைகள் எல்லாமே கோடை காலத்தில் தான் முட்டையிடும். அதுவும் கோடை காலம்னாலும் 5 டிகிரிலேருந்து -5 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே அப்போவுமே அந்த குளிர் அளவுக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த முட்டைகள்லாம் எப்படி தப்பி பிழைக்குதுன்னா, சாதாரண மற்ற பறவைகள் மாதிரி இதனுடைய ஓடு இருக்காது. இந்த பெண் குயினுடைய முட்டைகளுடைய ஓடு கொஞ்சம் சற்று தடிமனாகவே இருக்கும். இந்த தடிமன் குளிர வெகு சீக்கிரமாக வெளியிடாது. அப்படி ஒரு தகவமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த முட்டையை ஆண் பெண் குயினும் சரி, பெண் குயினும் சரி ரெண்டுமே சேர்ந்து ஒரு சின்ன இடைவேளை கூட இல்லாமல் தொடர்ந்து அடகாத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போது ஒரு ஆண் பெண் குயின் அடகாத்துட்டு இருக்கு, அதுக்கு பசிக்குது அப்படின்னா உடனே பெண் குயின் அங்கே உட்காந்து அடகாக்க ஆரம்பிக்கும். இது கடலில் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் இது அந்த பெண் குயினை சாப்பிட்றதுக்கு அனுப்பி வைக்கும். இப்படி தான் 2 பேருமே மாற்றி அடகாத்துட்டு இருப்பாங்க. ஒரு 32லேருந்து 34 நாட்களுக்குள்ளே இதிலிருந்து குஞ்சுகள் வெளிவர ஆரம்பிக்கும். இந்த குஞ்சுகள் வெளிவந்தோடனே ரொம்பவே பலவீனமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தடிமனான ரெக்கைகள் இருக்காது. அதனால பிறந்த பின்னாடியும் கூட இது அடகாத்து தான் ஆகணும். ஒரு 2 வாரத்துக்காவது. இந்த குஞ்சுகளுக்கு உணவு அப்படிங்கிறது, இப்போ ஒரு ஆண் பெண் குயின் அடகாத்துட்டு இருக்குன்னா பெண் குயின் போய் கடலில் போய் அது சின்ன சின்ன மீன்கள், அப்புறம் கிரில் அப்படிங்கிற உணவு பெண் குயின்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு உணவு. கிரில் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு இறால் மாதிரியே இருக்கும். ஒரு 2 அங்குலத்துக்கு அளவுக்கு தான் இருக்கும், அதுக்கு கீழே தான் இருக்கும். ஆனால் இது இறால்கள் கிடையாது, இது ஒரு தனி வகை. இதையும் இந்த சின்ன சின்ன மீன்களை இதெல்லாம் எடுத்துகிட்டு விழுங்கி பாதி செரிக்கப்பட்ட அந்த உணவை தான் இந்த குஞ்சுகளுக்கு ஊட்டி வளர்க்க ஆரம்பிக்கும். ஒரு 2-3 வாரத்திலேயும் இந்த குஞ்சுகளுக்கு ஓரளவு தடிமனான இறகுகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் இந்த 2 தாய் தந்தை பறவைகளுமே போய் கடலில் போய் இறையெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் குஞ்சுகளுக்கு ஊட்ட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அது தனிமையாக இருக்கணுமே, ஆனால் தனிமையாக இருக்காது. பல பெண் குயின்கள், இது எப்பயுமே சமூகமாக வாழக்கூடியது. பல பெண் குயின்களோட குஞ்சுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு குழுவாக இருப்பாங்க. அவங்க கடலில் போய் அம்மா அப்பா பறவைகள் போய் கிரில்லையும் மீனையும் பிடிச்சிட்டு இவங்களுக்கு மறுபடியும் ஊட்டி விட்டு மறுபடியும் வளர்த்துட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு 2 வாரங்களுக்கேவும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த பெண் குயின்கள் எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது. அதுவும் முக்கியமாக அடையாள பெண் குயின்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு சின்ன வேறுபாடு கூட இருக்காது. மற்ற பெண் குயின்கள்லேருந்து அடையாள பெண் குயினை வித்தியாசப்படுத்தி பார்க்கணும்னா தலைப்பகுதி எல்லாமே கருப்பாக இருக்கும். இதனுடைய கண் பகுதியில் மட்டும் சுற்றி ஒரு வெண்மை நிறம் மாதிரி இருக்கும். இதை வச்சு இது ஒரு அடையாள பெண் குயின் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்க முடியுது. சரி, அடுத்த 2 வாரங்களில் குஞ்சுகளுக்கு முழுவதுமாகவே இறகுகள்லாம் நல்லாவே முளைச்சிடும். இதனுடைய இறகுகள் எல்லாமே ஹைட்ரோஃபோபிக்காக இருக்கும். அதாவது நீரை தள்ளும் தன்மையுடையதாக இருக்கும். இதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. பெண் குயின்களுக்கு எண்ணெய் போன்ற ஒரு சுரப்பு சுரக்கும். அதாவது யூரோஃபிக்கல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல, அதாவது வாலுக்கு அடியில் அந்த பகுதியில் எண்ணெய் போன்ற சுரப்பு இருக்கும். அதை தன்னுடைய அழகினால் எடுத்து தான் உடம்பு முழுவதும் அடிக்கடி பூசிக்கிட்டே இருக்கும். இதனால தான் இதனுடைய உடம்புல தண்ணீர் ஒட்டுறதே கிடையாது. இப்போ எப்படி தாமரை இலையில் தண்ணீர் இருந்தாலும் தண்ணீர் ஒட்டுறது கிடையாதோ, அதே மாதிரி தான் பெண் குயின்கள் உடம்புல தண்ணீர் பட்டாலுமே ஒட்டுறது கிடையாது. அது ஒரு சிலுப்புச்சுன்னா தண்ணீர் துளியெல்லாம் சிதறி போயிடும். இந்த ஒரு அமைப்புக்கு வந்த பின்னாடி அந்த குஞ்சுகளுமே தயாராயிரும் கடலுக்கு போக. இந்த பெண் குயின்களோட முழு வாழ்நாளுமே கடலில் தான் பெருமளவு கழிக்கப்படுது. அதாவது 70-80% அதிகமாக கடலில் தான் இருக்குது. மற்ற இனப்பெருக்க காலம், அதாவது கோடை காலத்தில் மட்டும்தான் ஒரு 2-3 மாதம் மட்டும்தான் வருஷத்துக்கு இது தரைக்கு தன்னுடைய இனப்பெருக்கம் செஞ்சுட்டு மறுபடியும் அந்த குஞ்சுகள் முதல் கொண்டு எல்லாமே கடலில் தான் போய் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும். இந்த கடலுக்கு போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இது பாலியல் முதிர்ச்சி அடைகிறதுக்கு 4 வருஷம் வரைக்குமே ஆகுது. 3லேருந்து 4 வருஷம். இந்த 4 வருஷம் வரைக்குமே இது கடலுக்குள்ளே தான் இருக்கும். பாலியல் முதிர்ச்சி அடைஞ்ச பின்னாடி தான் மறுபடியும் இனப்பெருக்க காலத்தில், கோடை காலத்தில் மறுபடியும் இது தரைக்கே வரும். ஆனால் இந்த குஞ்சுகளுக்கு ரொம்பவே அனுபவம் இல்லாதனால பல உயிரினங்களால் வேட்டையாடப்படலாம். இந்த பெண் குயின்களுக்கு எதிரிகள்னு பார்த்துட்டோம்னா கடலில் சீல்கள் தான் முக்கியமான எதிரிகள். அதுக்கப்புறம் ஓர்கான்னு சொல்லுவாங்க, கில்லர் வேல்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய வேட்டையாடி.
இவங்க எல்லாத்தையுமே தாண்டி இந்த பெண் குயின்கள்லாம் உயிரோடு இருக்கிற சதவீதம் வந்து ஒரு 100 பெண் குயின்கள், அதாவது குஞ்சு பெண் குயின்கள் கடலுக்குள்ளே போகுது அப்படின்னா அது மறுபடியும் இனப்பெருக்க காலத்துக்கு வரும்பொழுது 30-40 பெண் குயின்கள் மட்டும்தான் இந்த மறுபடியும் கரைக்கே வரும். மற்ற இதெல்லாமே வேட்டையாடப்பட்டுரும். சரி, 4 வருஷம் வரைக்கும் கடலுக்குள்ளே இருக்குமா? இது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கலாம். இது கடல்லே இருக்கும் பொழுது அங்கங்கே பனிப்பாறைகள் இருந்துச்சுன்னா அது மேலே ஏறி உட்காந்து இலைப்பாடுறதோ இல்லாட்டி மறுபடியும் தான் மீது அந்த எண்ணெய் எடுத்து பூசிக்கிறதோ இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். இப்படி தான் தன்னுடைய வாழ்நாளை அதிக அளவு கடலில் கழிக்குது. இனப்பெருக்க காலத்தில் மட்டும்தான் இது அந்த தரைக்கே வருது. பாலியல் முதிர்ச்சி அடைஞ்ச பின்னாடி இது கோடை காலத்தில் மறுபடியும் தரைக்கு வர ஆரம்பிக்கும். இது எங்கே பிறந்துச்சோ பெரும்பாலும் அதே இடத்துக்கு தான் வரும். அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் ஒரு கூடு கட்ட ஆரம்பிக்கும். அதாவது நிறைய கற்கள்லாம் சேகரிச்சுட்டு வந்து கூடு கட்ட ஆரம்பிக்கும். இது கற்களை தேடுறதுக்கு ரொம்ப தூரம்லாம் போய் தேடிட்டே இருக்கும். ஒரு சில பெண் குயின்கள் என்ன பண்ணும்னா, அது ஏன் அங்கே போய் எடுக்கிறது, இந்த பக்கத்துலேயே ஒருத்தன் கூடு கட்டிகிட்டு இருக்கான், இவனோட கற்களை எடுத்துகிட்டு வந்துக்கலான்னு இந்த மாதிரி திருடுற பழக்கமே இந்த அடலி பெண் குயின்களில் நிறையவே இருக்குது. இப்படி சேகரித்த கற்களை கொண்டு ஒரு கூடு அமைக்கும். கூடு கட்டின பின்னாடி என்ன, பெண் குயின்களை கவர்றது தான் வேலை. இது கவர்றதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகளும் வச்சுருக்கு. அதாவது பெண் குயின்கள் எல்லாமே ஒரு தனித்துவமான குரல் வச்சுருக்கும். ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட குரல் இருக்கும். இதன் மூலமாக பெண்களை வந்து கவர முயற்சி செய்யும். அது மட்டும் இல்லை, தன்னுடைய உடல் அசைவுகள் மூலமாகவும் கவர முயற்சி செய்யும். அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போய் கூடு கட்ட தேவையான கற்கள் அழகான கல்லாக எடுத்துகிட்டு வந்து அந்த பெண் முன்னாடி காட்டும். இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே பெண் பறவையானது இந்த ஆணோட கூட்டை வந்து பார்க்கும், எப்படி கட்டியிருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அந்த பெண் பறவைக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா 2 பேரும் இணை சேர ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் 2 முட்டை வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் குஞ்சு பொறிச்சோடனே அந்த குஞ்சுகளை வந்து பாதுகாத்து மறுபடியும் அதை வளர்த்து விட்டு மறுபடியும் கடலுக்கு போவாங்க. போகிறப்போ ஒரு சம்பவம் நடக்கும். அதாவது இது கடலுக்கு திரும்புகிற அந்த நேரத்தில் எல்லா பெண் குயின்களுமேவும் முதல்ல குதிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி இவர்களுக்குள்ள ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்க தான் செய்யுது. அதாவது அந்த கடலினுடைய ஓரத்துக்கு வந்து கடலில் குதிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இது குதிச்ச பின்னாடி கீழே வேட்டையாடக்கூடிய சீல்களோ இல்லாட்டி ஓர்க்கா இந்த மாதிரி வேட்டையாடிகள் வந்து பிடிச்சி உடனே சாப்பிட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு பெண் குயின்களும் அங்கே தயங்கிக்கிட்டே நிற்கும். அப்போது ஏதாவது ஒரு பெண் குயின் சேட்டை பிடிச்சது உள்ளே தள்ளி விட்டுரும் எதையாவது ஒன்று. உடனே விழுந்த பெண் குயின் வந்து எல்லா பெண் குயின்களும் உத்து பார்த்துட்டு இருக்கும். அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த பெண் குயின்கள் குதிக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது வேணுக்குன்னே தள்ளி விடுறது கிடையாது. இது அந்த இடத்துல ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படுது. அதன் மூலமாக இது அந்த இடத்துல நிற்க முடியாமல் கீழே விழுகிறது தான் காரணமாக இருக்குது. ஆனால் நிறையா பதிவுகளில் இது வேணுக்குன்னே தள்ளி விடுது அப்படின்னு சொல்லி சில தரவுகள்லாம் இருக்குது. ஆனால் அது அப்படி கிடையாது. இது ஒவ்வொரு வருஷமே இனப்பெருக்க காலத்துக்கு இங்கே தரைக்கு வரும் பொழுது தன்னுடைய பழைய இணை இருந்துச்சுன்னா சேர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அந்த பழைய இணை வந்து வேட்டையாடப்பட்டோ இல்லாட்டி வேறு பகுதிகளுக்கு போச்சு அப்படின்னா புதிய துணையை தேட ஆரம்பிச்சிடும். இப்படி இதுதான் இவர்களுடைய வாழ்வியலாக இருக்குது. ஒரு பெண் குயினானது கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 வருஷங்கள் வரைக்குமே உயிரோடு வாழக்கூடியது தான். இந்த அடலி பெண் குயின்களில் ஒரு சில கெட்ட பழக்கங்களும் இருக்க தான் செய்யுது. என்ன அப்படின்னா, ஒரு ஆண் பெண் குயின் இருக்குது அப்படின்னா அதற்கு இணையே கிடைக்கல அப்படின்னா இது ஒரு கட்டத்தில் பெண் குயின்களிடம் விருப்பமே இல்லாமல் வலுக்கட்டாயமாக இணைவு செஞ்சுருக்கு. அது மட்டும் இல்லை, இறந்து போன பெண் குயின்கள் கிட்ட கூட இந்த ஆண் பெண் குயின்கள் போய் இணைவு செஞ்சுருக்கு. இதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இது தொடர்ந்து நடக்குமானா இல்லை, ஆனால் அரிதாக இது நடந்திருக்கு. சரி, அந்த பெண் குயின் மலை நோக்கி போச்சுல்ல, அந்த பகுதிக்கு வருவோம். சரி, அந்த பெண் குயின் வந்து தன்னுடைய கூட்டத்தை விட்டு இது ஏன் மலையை நோக்கி போச்சு? இது மலையை நோக்கி போகிறனால 70 கிலோமீட்டர் இது வந்து இறக்கத்தான் போகுது. ஆனால் இறக்கத்தான் போகிறோம் அப்படின்னு அதுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அது உறுதியாக சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த பெண் குயினுக்கு தன்னுடைய திசை எறியும் அந்த பகுதி வந்து குழம்பி போயிருக்கலாம். நேவிகேஷன், அதாவது சூரியனை வச்சு அப்புறம் காந்த புலத்தை வச்சு இதை வச்சு தான் பெண் குயின்கள் எல்லாமே திசையை கண்டறியும். இது வந்து கொஞ்சம் குழம்பி போயிருக்கலாம். அதனால இதுக்கு மலைப்பகுதி தான் இதனுடைய பாதை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு மனப்பிறழ்ச்சி ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம், இல்லை மூளை பகுதியில் ஏதாவது சிதைவு ஏற்பட்டு இது இந்த மாதிரி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவியல் மூலமாக அனுமானங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அறிவியல் மூலமான அனுமானங்கள் மட்டும்தானே தவிர இது ஆதாரங்கள் கிடையாது. என்ன அப்படின்னா, தொடர்ந்து இந்த பறவைகள் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அது அறிவியலால் இது இப்படி தான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி சொல்ல முடியும். ஆனால் இது வெறும் அறிவியல் அனுமானங்கள் மட்டும்தான். அதனால் ஆதாரமே இல்லாத இதை நம்ம ரொம்பவே ஆராய்ச்சி பண்ண வேணாம், அனுபவிக்கலாம். இந்த பெண் குயினி இந்த மாதிரி தனியாக போகிறத ஒரு சிலர் பார்க்கும் பொழுது இதற்கு ஒவ்வொரு சிலருக்கு மன கிளர்ச்சி ஏற்படலாம். சே, வாழ்ந்தா இப்படி இருக்கணும்,
இந்த கூட்டமே வேணாம், நான் தனிச்சு போய் எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு என்னடா உலகம் இது, போங்கடா, அதுக்கு நான் செத்து போனாலும் கூட போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சோகமான பாதையில் இப்படி போயிருக்கவும் செஞ்சுருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சிலர் ஒவ்வொரு மனநிலையில் இதை எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த பெண் குயினை இவங்க மனநிலையில் எடுத்துக்கல, அவங்களோட மனப்பிரதிபலிப்பு தான் அந்த பெண் குயின் மூலமாக இவங்களுக்கே அதை காட்டுது.